ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த குந்தன் பேங்கிள்ஸ், அதாவது இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் எப்படி நான் பண்ணது, இதெல்லாம் நானே வீட்டில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் ஒரு சிஸ்டர் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது சிஸ்டர், நீங்கள் எங்கேருந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக அவங்களுக்காக மேக் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளுக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். நான் கடைசியில் இது யார்கிட்ட இருந்து வாங்கினேன், இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இது அஃபோர்டபுள் ரேஞ்சு தானா அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இதில் என்னெல்லாம் இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நான் நிறைய மேக் பண்ணியிருக்கேங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 செட்டு 15 செட்டு கிட்ட மேக் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நான் அந்த திங்ஸ் மொத்தமாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதில் மேக் பண்ணது தான். எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே மேட்டு குந்தன் ஸ்டோன்ஸு. இது எல்லாமே கிளாஸி குந்தன் ஸ்டோன்ஸ், அதாவது பளபளன்னு இருக்கும். இது கொஞ்சம் மேட் ஃபினிஷில் வரும்ல, அந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ். இதெல்லாமே நான் பண்ணது தான். வீட்டிலே உட்காந்து போர் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பேங்கிள்ஸ் தான் இதெல்லாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் பண்ணது தான். ஏற்கனவே இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாமே நான் பண்ணது தான். பேங்கிள்ஸ் மட்டும் இல்லை, இந்த கையில் போட்டிருக்கிறது இதுவுமே நான் பண்ணது தான். பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளிப்ஸு, குழந்தைங்களுக்கு இந்த குசி கிளிப் மாதிரி வைப்போம் இல்லைங்க, இதோட பேஸ் மட்டும் இதில் வரும். ஓகேவா? இதோட பேஸ் மட்டும் வரும். இந்த மேலே இருக்கிற அந்த டிசைன்லாம் நானே ரெடி பண்ணி, இந்த ஸ்டோன்ஸ்லாம் நானே ஃபிக்ஸ் பண்ணி நானே ரெடி பண்ணுது. இந்த இதெல்லாம் அழகாக இருக்குல்ல, ஒவ்வொரு கலர்ஸும். இது மாதிரி இந்த இந்த பேஸ் மட்டும் வரும். இது நம்மளே பண்ணுறது இந்த கிளிப்ஸு. இதே மாதிரி சின்ன குழந்தைங்க ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பாயோ கேர்ளோ, நம்ம மொட்டை கிட்ட போடாமல் வச்சுருப்போம். அந்த டைமில் முடி நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளாஸி குந்தன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம். இதுவுமே பேஸ் மட்டும் வரும். அதாவது இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த பேஸ் மட்டும் வரும். நம்ம தான் மேலே இந்த மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு செட்டு. அப்புறமா கிளிப்ஸு இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பேண்டு தனியாக வந்துருங்க. இந்த பேண்டு ஒரு 5 பேண்டு தனியாக வந்துடும். இது கூட இந்த MDF போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா, திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வட்ட ஷேப்பில் இருக்கா, ரவுண்ட் ஷேப்பில் 2 இருக்கா. அப்புறம் இது என்னது, இது ஒரு மாதிரி திலகம் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அந்த பேஸு பார்த்திங்கன்னா தெரியும், திலகம் ஷேப்பில் இருக்கா. இது அந்த MDF போர்டுன்னு சொல்லுவாங்க இதை. இதுவும் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த போர்டு தனித்தனியாக வரும். அதே மாதிரி இந்த பேண்டு இந்த அட்டாச்சரோடு வந்துடும். பேண்டில் இந்த அட்டாச்சரோடு வந்துடும். இந்த போர்டு தனியாக வரும். ஆமாம், இல்லைங்க. இந்த பேண்டு தனியாக தான் வரும். MDF போர்டும் தனியாக தான் வரும். இந்த அட்டாச்சர் தனியாக வரும். அட்டாச்சர்னால் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 2யும் இந்த அட்டாச்சர் தனியாக தான் வரும். இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த பேண்டை இந்த அட்டாச்சருக்குள்ளே விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் இந்த MDF போர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி காய வச்சுட்டு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம ஒவ்வொரு கிளிப்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா சூப்பராக நம்ம இந்த மாதிரி செஞ்சு போட்டு விடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபா? ஒரு 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க இப்போ கடைக்கு போனால். இந்த மாதிரி ஒரு பேண்டு ஒன்று வாங்கணுன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணி நல்லா அழகாக இருக்கிறத வாங்கணுன்னா கண்டிப்பாக 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. இதில் 5 வருங்க. இது நான் இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10-20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டியெல்லாம் குறை சொல்லவே முடியாதுங்க. நல்லா தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். இது மாதிரி இது ஒரு 5 இது வருமா, அதாவது 5 MDF போர்டு வந்துடும். அந்த அட்டாச் பண்ணுற அந்த இது வந்துடும். இது கூடவே பேண்டு 5 தனித்தனியாக வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி இந்த 5 கிளிப்புமே வரும். இந்த 5 கிளிப்லேயுமே பேஸ் மட்டும் வரும். அதாவது 3 டைப் சின்ன கிளிப்பு. நம்ம மேலே
மேலே வந்து முடி எடுத்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அந்த மாதிரி சின்ன கிளிப்பு. இது வந்து நம்ம பின்னி ஜடையில் போடுவோம்ல, அந்த மாதிரி பெரிய கிளிப்பு. இது எல்லாமே பேஸ் மட்டும்தாங்க வரும். இதெல்லாம் நானே ரெடி பண்ணது. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவோ, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு எந்த பிடிச்ச மாதிரியோ, ஒரு பொம்மை கிம்மை நமக்கு பூவெல்லாம் வரைய தெரிஞ்சிச்சுன்னா, அந்த இதில் கூட நம்ம வந்து நீட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 20 டேஸாக. நல்லா தான் இருக்குது. உதிரெல்லாம் உதிராது. நல்லா சூப்பராக இது பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுவும் வரும். ஓகேங்களா? அதாவது நான் சொன்னேன்ல, இது வந்து 3 பேர் வரும். இந்த குசி கிளிப்பு, இந்த கருப்பு கலர் கிளிப்பு மட்டும் வரும். மேலே நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு வேண்டிய டிசைன் படி நம்ம ஒட்டிக்கலாம். இதுலேயும் 3 செட்டு பேஸ் மட்டும் வரும். மேலே நம்மளே இது பண்ணணும். அதே மாதிரி இது பாருங்கள். இதில் அந்த 5 பேண்டு, 5 டிட்டாச் அந்த அட்டாச் பண்ணுறது கூடவே 5 MDF போர்டு வரும். இதையும் நம்ம அட்டாச் பண்ணி நமக்கு தேவையான டிசைனில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அழகாக அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரியோ, நமக்கு என்ன வருதோ, இல்லை நம்ம யூடியூப் கூட பார்த்து கூட நம்ம பிடிச்சது செய்யலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 3D எஃபெக்ட் மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிப்ஸ் வரும். 5 கிளிப்ஸ் வரும். 3 சின்ன சைஸ் வரும், 2 பெரிய சைஸ் வரும். இது கூடவே வேறு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நூல் 10 சில்க் த்ரெட் நூல் வந்துருங்க இந்த கிட்டில். அவங்கக்கிட்ட வந்து 2 இது வந்து ₹1000 கிட்டும் ஒன்று இருக்குது, ₹1500 கிட்டும் ஒன்று இருக்குது. ₹1000 இந்த காலத்தில் நமக்கு பெரிய காசு தாங்க. இருந்தாலும் நம்ம கடையில் போய் இப்படி தனித்தனியாக 200, 300 கொடுத்து வாங்குறதுக்கு, இப்படி மொத்தமாக நம்ம வாங்குறதுக்கு நம்ம வந்து அதை வந்து போடலாம். ₹1000 போட்டால் நமக்கு ஒர்த்து. எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம செய்யலாம். அது இப்போ நீங்கள் பார்க்க நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? 10 நூல் வந்து வருது. இது வந்து ₹1500 கிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட வாங்கினேன். 10 நூல் வந்து வரும். இது ஃபுல்லாக சுற்றுனது போக இப்போ காலியாக இருக்குது. மீதி பாருங்கள் எவ்வளோ, இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் பண்ணலாங்க. நூல் நிறையவே இருக்குது. நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அந்த கலரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுக்கு தக்கன வந்துடும். 10 நூல் வரும். இது கூடவே ஸ்டோன்ஸு 20, 25 இல்லை 30 வகையான ஸ்டோன்ஸ், இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து வரும். காயின்ஸு 2 டைப் ஆஃப் காயின்ஸ் வரும், பேர்ல்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வரும். ஓகேவா? இந்த பாருங்கள், நிறைய இது 25 டைப்போ 30 டைப்போ என்னமோ வருங்க. நல்ல இது வந்து குறை சொல்ல முடியாது. ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நிறைய கலர்ஸும் வரும். நிறைய கலர்ஸு, கோல்டன் கலர்ஸு, மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். ரெட்டு, பிங்க்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வரும். இது மாதிரி 25, 30 இது வந்து 10 கிராம்ஸ் ஸ்டோன் வந்து வந்துடும். நமக்கு குந்தன் ஸ்டோன் வந்து வந்துடும். இது கூடவே இந்த மாதிரி ஒரு கம்மு ஒன்று வரும். இது இந்த ஃபெவிக்ரில் கம்மு ஒன்றும், இது கூட இந்த B7000 கம்மு, இந்த 2 கம்முமே வரும். இது கூட இந்த செட்டில், இந்த கிட்டில் வந்து வந்துடும். இது கூட நீங்கள் ஒரு க்ளூ ஸ்டிக் ஒன்று வந்துடும். க்ளூ ஸ்டிக்னால் அந்த ஸ்டோனை வந்து கை வச்சு எடுக்க முடியாதுல்ல, அந்த க்ளூ அதில் ஒட்டிட்டு இதை வச்சு ஸ்டோனை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி க்ளூ ஸ்டிக்கு இது வரும். அது போக இந்த மாதிரி ஒரு கட்டர் வருங்க. நான் சிஸ்ஸர் தான் யூஸ் பண்ணேன், இது யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கட்டர் வரும். இப்போ இந்த நூல் கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டர் ஒன்று வந்துடும். இந்த கிட்லேயே வந்துடும். இது கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த ஒரு பேண்ட் வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு MDF போர்டு இல்லைனால செய்யாமல் விட்டுருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான். இந்த க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல, இது வந்துடும். இது கூடவே நமக்கு வந்து 2 இது நிறைய பேங்கிள் வரும். 2 பாக்ஸ் 1500 கிட்ட, ₹1500 கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் வந்து பேங்கிள் வரும். 2 பாக்ஸ்னால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி 2 பாக்ஸில் வந்து பேங்கிள் வந்து வரும். நான் வந்து ஒன்று வந்து 24 சைஸும் ஒன்று வந்து 26 சைஸும் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு 24 சைஸ் வந்து நான் ரொம்ப பேங்கிள்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் எனக்கு வந்து சைஸ் தெரியாமல் நான் வந்து அப்படி 2 சைஸ் வாங்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து 26 தான் கரெக்டாக இருக்குது. 24 வந்து எனக்கு கரெக்டாக இல்லை, வேஸ்ட்டு தான். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது ஏதாவது கிவ் அவே மாதிரி கொடுத்து நம்மளே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தான். இந்த 24 சைஸெல்லாம் அப்படி தான் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஓகேவா? நம்மளே ரெடி பண்ணி பேங்கிள் சூப்பராக மேக் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி 2 பாக்ஸ் வந்து வருங்க. ஒன்று நம்ம எந்த சைஸ் வேணுமோ, 28னாலும் சரி தான், 210னாலும் சரி தான், 22னாலும் சரி தான், எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை சொல்லி 2 பாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ₹1000 கிட்ட வாங்குறீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேங்கிள் தான் வரும். ஒரு பாக்ஸ்லேயே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேங்கிள் வந்து நான் ஒரு பாக்ஸ்லேயே பண்ணது தான் எல்லாமே.
இப்போ இவ்வளோ பண்ணி போகவே நமக்கு இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இன்னும் நான் இது மாதிரி ஒரு 10 செட்டு பேங்கிள் வந்து நான் பண்ணிக்கலாம். அவ்வளோ திங்ஸ் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2, 3 கம்மு மட்டும்தான் நான் கடையில் அடிஷ்னலாக நான் வாங்கினேன். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிட்டுங்க. இது நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நிறைய வந்து பேஜ் வந்து வரும். நீங்கள் அந்த பேஜில் போய் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஜில் அதாவது கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நான் இது வாங்கினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இது. நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல். நான் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினேன்னா, ராஜ்புகழ் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் இருந்து தான் வாங்கினேன். அந்த சிஸ்டர் வந்து இப்போ தான் ஒரு 1 இயராக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. சூப்பராக இருக்குது எல்லா திங்ஸுமே. நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி பிரேஸ்லெட் கிட்டும் நான் வாங்கினேன். ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 25, 30 பிரேஸ்லெட் கூட செஞ்சேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்கக்கிட்ட. நான் வந்து அவங்களோட பேஜை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் எப்படின்றத. இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்போ இவ்வளோ வளையல், இந்த மாதிரி கிளிப்ஸு இதெல்லாம் நம்ம இப்போ போய் வாங்கினோன்னா எவ்வளோ ரேட்டு வரும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த ஒரு கிளிப்பே ரூ. 100 110 சொல்லுவாங்க. இதே மாதிரி நான் செஞ்சு இன்னொரு கிளிப்பு ஒன்று செஞ்சேங்க. சூப்பராக செஞ்சேன். இது லோட்டஸ் ஃப்ளவர் சைஸில். அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூ. 100 கொடுத்து அந்த கிளிப்பை வாங்கிக்கிட்டாங்க. ரூ. 100 சேல்ஸ் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அந்த கிளிப்பை அவங்க கேட்டாங்க. ரூ. 100 கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம இப்போ சின்ன பிஸ்னஸாக கூட நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஓகேவா? இப்போ இந்த கிளிப்பெல்லாம் இப்போ இது 2 பார்த்தீங்கன்னா ரூ. 200 வரும். இது ஒரு ரூ. 80 வைங்களேன். எவ்வளோ ரேட்டு வரும்? இது இப்போ ஒரு ரூ. 60 வைங்க. 3018 3 20 வரும். இது ஒரு ரூ. 50 வைங்க. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 2500 திங்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த 2 வளையல் போய் வாங்கினா எவ்வளோ வரும்? ரூ. 300 சொல்லுவாங்களா கடையில்? அதான் நம்மளா வாங்கி பண்ணிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். கம்பல்சரியாக வாங்குங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும். அந்த ராஜ்புகழ் விலாக்ஸ்ன்ற பேஜ் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த சிஸ்டருக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களோட சப்போர்ட் அந்த சிஸ்டருக்கு பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோஷன் மாதிரிலாம் இல்லை. எனக்கு அவங்கக்கிட்ட வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மெயினாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்ட அந்த சிஸ்டருக்காக தான். ரூ. 1000 இது வந்து சூப்பர் ஒர்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் என்ன கேட்டால். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளா ஏதாவது செஞ்சு கொடுத்தா நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்லங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்குள்ள பேங்கிள்ஸ் கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். பேங்கிள் பேஸ் மட்டும்தான் வரும். நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.